இவரைப் போல் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் அரசியல் என்பது என்ன என்று தெரியாத அரசியல் தலைவர்களும் இருக்கிறார்கள். சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் நோக்கம் என்று சொன்னால் அரசியலுக்கே போக வேண்டியது இல்லை. ஏன் சம்பாதிக்க வேண்டும்? புது கட்சி வளர்ந்தால் அந்த வளர்ச்சியை தடுக்க வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும். நீங்களும் ஒரு திருடன், நானும் ஒரு திருடன். 2 திருடரைகளைத்தானே மாறி மாறி உட்கார வைக்கிறீர்கள் சிம்மாசனத்தில். ஏன் 3வது அணியை உட்கார விடுங்கள் பார்க்கலாம். எங்களது கேப்டன் இருக்கும் வரை சொல்வார், எனது ஆட்சியை சிம்மாசனத்தில் ஏற்றிவிட்டு பாருங்கள், இல்லாத மக்களுக்கு நல்லது செய்வேன், இல்லாத மக்களுக்கு இயன்றதை செய்வோம் என்று வசனம் பேசினார். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பேன், வீடுதோறும் பால் மாடு கொடுப்பேன், பசி பட்டினியாலும் துடித்து கொண்டு இருக்கின்ற ஏழைகளுக்கு வீடுதோறும் பசுமாடு கொடுப்பேன் என்று சொன்னார். ரேஷன் பொருட்கள் வீடுதோறும் வீடு தேடி வரும் என்று சொன்னார். அதை நம்பி ஓட்டு போட்டீர்களா? இல்லை. ஜனங்கள் 2 திருடர்களைத்தானே மாற்றி மாற்றி உட்கார வைக்கின்றீர்கள். எங்களது கையில் ஆட்சியை ஒப்படைத்து பாருங்கள், எப்படி இருக்கின்றது பார்ப்போம். சென்னை நகரத்தை சிங்கப்பூர் நகரமாக மாற்றுவேன் என்று சொன்னார் ஒரு தலைவி. எங்கே மாற்றினார்? அசிங்கமான நகரத்தான் மாற்றியிருக்கின்றார்களே தவிர சிங்கார நகரமாக மாற்றவில்லை, சிங்கப்பூர் நகரமாகவும் மாற்றவில்லை. எங்களது தலைவர் ஆட்சிக்கு வந்தால் சிங்கப்பூர் நகரமாக மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை, மாற்ற மாட்டார். சிங்கப்பூரில் மக்கள் எப்படி வசிக்கின்றார்களோ அதேபோல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களை வாழ வைப்பார். நிச்சயமாக விவசாயிகளுக்கு விலை இல்லை, விவசாய நிலத்தில் விளைவிக்கின்ற விவசாயிகளுக்கு விளைபொருட்களுக்கு விலை இல்லை. வச்சவன் ஒரு விலை, வாங்குறவன் ஒரு விலை, விற்கிறது ஒரு விலை. சிலிண்டர் விலை இன்று 400 ரூபாயாக குறைந்திருக்கின்றது என்று சொல்லுகிறார்கள். அது உண்மையா பொய்யா என்று தெரியாது. சொல்லுகின்றார்கள், அறிக்கையைத்தான் விடுகின்றார்களே தவிர வேறொன்றும் இல்லை. இப்பொழுது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கரண்ட்டுக்கு மின்சார வெட்டு அடிக்கடி வருகின்றது. ஏன்? நான் ஆட்சிக்கு வந்தால் மின்சாரம் தடையில்லாமல் வந்து கொண்டிருக்கும். வந்தவுடன் ரவுடிசத்தை ஒழிப்பேன் என்று சொன்னார். இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏன், எதற்காக என்று தெரியவில்லை. எங்கு பார்த்தாலும் ரவுடிசம் தலைதூக்கி ஆடுகின்றது. நான் ஆட்சிக்கு வந்தால் ரவுடிசத்தை முதலில் ஒழிப்பேன் என்று சொன்னார் எங்களது கேப்டன். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு தரலை உரித்தாடுகின்றது. ஆட்சி ஆளுகின்றவர்கள் இன்று சரியில்லாத காரணத்தினால் ரவுடிசம் தலை தூக்கி ஆளுகின்றது. அதை பொதுமக்களும் கண்டு பயப்படுகிறார்கள். இதை கண்டிப்பதற்கு
உண்மையை பப்ளிக்காக நடக்குது. விவசாயிகளுக்கு மதிப்பில்லை இந்த ஆட்சியில். விலைவாசிகள்லாம் கூடிருச்சு. ரேஷனில் ஒழுக்கமாக ரேஷன் அரிசி போடுறதில்ல, மண்ணெண்ணெய் ஊற்றுறதில்ல, சர்க்கரை போடுறதில்ல, ஜீனி போடுறதில்ல. ஏதோ பொங்கல் நேரத்தில் ஒரு கரும்பு கொடுக்குறாங்க, பச்சை அரிசி கொடுக்குறாங்க. அது ஒரு சில இடங்களில் கொடுக்குறதும் இல்லை. கொடுத்தா எல்லாம் நிரந்தரமாக எல்லார் இடத்துலையும் கொடுங்க, நிரந்தரமாக கொடுங்க. ஒரு இடத்துல கொடுத்து ஒரு இடத்துல கொடுக்காம அது என்ன இது ரேஷன் பொருள்? பணக்காரங்க தான் கார் ஓட்டுக்கிட்டு நிற்கிறாங்களே தவிர வந்த உடனே காரை நிப்பாட்டுறாங்க, உள்ளே போகிறாங்க, வாங்கிட்டு போயிடுறாங்க. இல்லாதவங்க கியூவில் நின்று வாங்குறாங்க வேகாத வெயிலில். இது தேவையா? இது தமிழ்நாட்டில் தான் இந்த கொடுமை, வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது. ரவுடிசம் தலை தூக்குறதும் இந்த நாட்டில் தான். ஸ்பீடு வண்டி அதிகமாகி போச்சு. ஏன் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும்னு சொன்னாரே, அது நிறைவேற்ற வேண்டியதானே இந்த அரசாங்கம்? ஏன் நிறைவேற்றலை? ஏன் அண்டை மாநிலமான ஆந்திரா மாநிலம் நிறைவேற்றுது. அது சொன்னது யார்? எங்களது கேப்டன் சொன்னதை நிறைவேற்றிட்டு வர்றாங்க. நான் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் பொருள் வீடு தேடி வரும். ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்தால் ஒரு குழந்தைக்கு 10,000 ரூபாய் வீதம் டெபாசிட் பண்ணுவேன் என்று சொன்னார். அதுவும் மக்கள் நம்பவில்லை. நம்பாத விஷயங்களை எடுத்து சொல்லும் போதுதான் அந்த அரசியல்வாதியை தூக்கி வைக்கின்றார்கள் சிம்மாசனத்தில். அவர்கள் வந்ததும் 200 கோடி 300 கோடி சுருட்டணும். அது எப்படி சுருட்டுறது அப்படின்னு தான் யோசிக்கிறீங்களே தவிர மக்களை பற்றி யோசிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அப்படிப்பட்டவர்களைத்தானே சிம்மாசனத்தில் ஏறி உட்கார வைக்கிறீங்க. மக்களை காப்பாற்றணும், இல்லாதவர்களை காப்பாற்றணும், நடுத்தர வர்க்கத்தை உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஒரு தலைவர் இருந்தார் அப்படின்னு சொன்னால் அது கேப்டனுக்கு தான் பொருந்தும். இப்போயாவது மக்கள் திருந்தி கேப்டனுடைய மூத்த பையன் விஜய் பிரபாகரன் அவர்களை ஏழை மக்களுக்காக வாதிட பாராளுமன்றத்தில் நம் குரல் ஒலிக்க முரசு சின்னம் ஒலிக்க வேண்டும் பாராளுமன்றத்தில். அதுபோல் வருகின்ற 2026 சட்டமன்றம் தேர்தல் வருகின்றது. அதில் எங்கும் முரசு ஒலிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசையும் என்னை போன்று கேப்டனுடைய தொண்டர்களுக்கெல்லாம் அதுதான் ஆசை. எல்லோருக்கும், நாட்டு மக்களுக்கும் அதுதான். பெண்களின் நலனை கருதி ஒயின் ஷாப்புகளை மூட வேண்டும். மூட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, மூட வேண்டும். ஆனால் ஒயின் ஷாப் 10 கிலோமீட்டருக்கு அடுத்து ஒன்று இருக்க வேண்டும். 1 மைலுக்கு அப்பால் இருந்தாலும் பரவாயில்லை. இங்கே ஒரு ஒயின் ஷாப் இருக்குது அப்படின்னு சொன்னால் 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஒயின் ஷாப் அப்படி இருக்க வேண்டும். மூளை முடுக்கு சந்து பொந்து எல்லா இடத்துலையும் எங்கே பார்த்தாலும் ஒயின் ஷாப்பாக தான் இருக்கும். என்னை பொறுத்தவரை கார் ஓட்டு வந்து வாங்குறாங்க, வாங்கி குடிக்கிறாங்க. பெரும்பாலானவர்கள் குடிக்கிறதுக்கு கார் போட்டு கொண்டு வர்றாங்க, காரில் வர்றாங்க, ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்றாங்க. சாயந்தரம் போல் ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. எந்த பொம்பளையாவது தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் காலை வெட்டிடுவேண்டா அப்படின்னு சொல்கிறாங்களா? சொல்லவும் மாட்டாங்கிறாங்க. அப்படி சொன்னால்
தண்ணி குடிக்கிறது பெரும்பாலானவர்கள் நிப்பாட்டிடுவாங்க. பெண்களின் நலனை கருதி ஒயின் ஷாப்புகளை மூட வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். இத்துடன் எனது பேச்சை முடித்துக்கொண்டு, இன்னுமாவது மக்கள் திருந்த வேண்டும், திருந்தி ஓட்டளியுங்கள் முரசு சின்னத்திற்கு என்று சொல்லி நான் பேச்சை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.